கடந்த நாட்களிலே தியானித்த அந்த பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 12, 13 ஆகிய வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்து இல்ல இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்து உனக்கு சரியானவன் ஒருவனும் அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டதும் கேளாததும் தருகிற தேவன் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டுடைய வசனத்தை கடந்த வாரத்தில் கொஞ்சம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமாவா இல்லை? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் கேட்டது மட்டும் கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல, கேளாததையும் நமக்கு கொடுக்கிறவர். ஆமாவா இல்லையா? ஆமா, தோத்துறோம். நம்ம மாமியால நம்ம இந்த மாமியா தான் வேணும்னு கேட்டது கிடையாது. ஆனா நமக்கு வச்சிருக்காருங்க ஒரு மாமியா. இந்த மருமகா தான் நமக்கு வரணும்னு நம்ம கேட்டது கிடையாது. ஆனா நமக்கு ஒரு மருமகா வச்சிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட பிள்ளை தான் இருக்கணும்னு நம்ம கேட்டது கிடையாது. ஆனா நமக்கு பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. சில காரியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், சில காரியத்தை நம்ம கேட்டதே கிடையாது. எனக்கு இப்படிப்பட்ட கணவன் தான் இருக்கணும், சிலருக்கு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டோமோ இல்லையோ, ஆனா ஒன்னு சொல்றேன், கேட்டதும் கொடுக்கிறவரு, கேளாதையும் கொடுக்கிறவரு. அல்லேலூயா. நான் வேதத்தில் சில காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு மறுபடியும் நான் உள்ள கடந்து போறேன். அந்த சங்கீதம் 21:4 சொல்லப்படுகிறது, நீர் அவரிடத்தில் ஆயுசை கேட்டி அவரோ உமக்கு தீர்க்க ஆயுசை தந்தார். அப்படின்னா என்ன? ஆயுசை கேட்டவனுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கூட்டி கொடுப்போம் அப்படின்னு கிடையாது, தீர்க்க ஆயுசு. ஆமா, வேத புத்தகத்தில் பார்க்கும்போது மோசையை குறித்து சொல்லப்படுகிறது, மோசே 120 வயதிலும் அவன் பலன் குறையவில்லை, அவன் கண் மங்கவில்லை. அப்போ தோத்துறோம், முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. நான் சொல்ல, இங்க இருக்கிற யாரும் இளம் வயதுல கொஞ்சம் வயசுல நம்ம என்ன செய்ய போறது கிடையாது, என்ன செய்ய போறது கிடையாது. அது ஏன் இவ்வளவு வருத்தத்தோட சொல்றீங்க? எல்லாம் உட்கார்ந்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்குது, சீக்கிரம் வரமாட்டேங்குது, வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாம் கொஞ்சம் வயசுல என்ன செய்ய போறது கிடையாது, சாக போறது கிடையாது. வசனம் சொல்லுது, ஆமே தோத்துறோம், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்குரிய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்படின்னா தோத்துறோம், நம்ம பிள்ளைகளை பார்த்தவங்க நம்ம தாத்தாவா மாறுவோம், பாட்டியா மாறுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், பூட்டியா கூட மாறுவீங்க, பூட்டனா மாறுவீங்க. ஆமா, அப்படி கர்த்தர் நமக்கு ஆயுசு காலத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பாரு. வரட்டுமே, நம்முடைய பிள்ளையுடைய பிள்ளை அதனுடைய பிள்ளை வந்து 4 மிதி மிதிக்கட்டுமே தொப்பையில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க ஆயுச கொடுக்கிறவர். ஏன்னா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாங்களாம். அப்படின்னா என்ன? இந்த வசனத்தை எல்லாம் வாசித்துட்டு இதான் இறைதா, வசனத்தை வாசித்துட்டு அப்படி விட்டுறக்கூடாது. வசனம் சொல்லுது இதுதான், தோத்துரும். வசனம் சொல்லுது, ஆமா, முதிர் வயதிலும். அப்படின்னா என்ன? வசனம் தான் என் வாழ்க்கை. அப்படின்னா என்ன? நான் முதிர் வயது வரைக்கும் தோத்துரும் இருப்பேன், என் பல்லெல்லாம் ஆடும். ஆமா, அப்போ எல்லாம் கறி திங்கணும்னு நினைப்பேன், ஆனா கறி திங்க முடியாது, அதுக்காண்டி விட மாட்டேன், சுவைச்சாவது போட்டுருவேன். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமா, வயது முதிர்ந்த விட்ட கேளுக்க, பல்லெல்லாம் போனது. நான் என் வீட்டுக்கு போவேன், அம்மாவை பார்த்து கேட்பேன், தோத்துறமா கறி ஏதாவது வாங்கிட்டு வரட்டும், பல்லு இல்லையா? சரி, பல்லு இல்லைன்னா என்ன? கடையில் போய் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரேன், அது ரொம்ப சாப்பிட்டா தான் இருக்குமா? சரி, வாங்கி கொடுக்குறேன், வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி கொடுத்தாச்சுன்னா அது சாப்பிடுது. ஆமா, என்ன எப்படி சாப்பிடுது? அப்படின்னா மெல்றதுக்கு பல்லு இல்லை, ஆனாலும் வாங்கிட்டு போட்டு ஒரு வாரமா போட்டு 2 சப்பிட்டாவது துப்பிடுது. என்னன்னா கறி தின்னு பழகுன நம்ம ஆளுங்க, கறிக்காக சண்டையை ஓட்டுக்கு நம்ம ஆளுங்க. வனாந்தரத்தில் சண்டைய கறி சண்டை தான், தெரியுமா உங்களுக்கு? தோத்துரும்.
அதனால நம்ம ஆளுங்க கறி திங்காம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சிஸ்டர், உங்க பலவீனத்துக்கு நீங்க தயவு செய்து இதை சாப்பிடாதீங்க. அவர் கிடக்காரு, யாரு? டாக்டர். அவர் கிடக்கார், நம்மளாலலாம் இருக்க முடியாது. அப்போ நமக்கு கர்த்தர் ஆயுசு காலங்களை கர்த்தர் கூட்டி தருகிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், யோபு கேட்கிறாரு, தோத்திரம், முந்தின இருந்த சீர் இப்பொழுது இருந்தா எனக்கு நலமா இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் எனக்கு இப்ப இருந்தா நலமா இருக்கணும். நீ அந்த ஆசீர்வாதத்தை கேட்டடா, அதை விட உனக்கு 2 மடங்கு நான் தர்றேன் அப்படின்னாரு. ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 1:11 பார்க்கும்போது, தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா, ஒத்த ஆண் பிள்ளை எனக்கு போதும். நான் சொல்றேன், குழந்தை இல்லாதவங்கள வருத்தப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நான் பேர் வைப்பேன், பேர் பிரதிஷ்டை பண்ணுவேன். அதனால நீங்க அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க, நமக்கு அது வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. ஆமா, வேதம் சொல்லுது, கர்த்தர் மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரு. 100 வயசு, சாராளம்மாவுக்கு 90 வயசு. 90 வயசுல ஆமா ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க அவளால முடியும்னா நமக்கு என்ன 90ஆ? நமக்கு என்ன 100ஆ? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த வசனத்தெல்லாம் சொல்லணுங்க, தோத்திரம். ஆமா, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக என்ன பண்ணினார். ஆமென் சொல்லுங்க, தோத்திரம். அவன் விசுவாசித்தான். அப்போ தேவ வார்த்தையை நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், நம்பணும். நான் சில பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், சொன்னா வருத்தப்பட்டுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவகிட்ட சில காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆமா, இன்னும் சொல்ல அதனால நான் சொல்லாம இருக்கேன். சில காலங்கள் சில காரியத்துக்கு தாமதமாகும். தாமதத்துக்கு காரணம் என்ன? அன்னாளுடைய வாழ்க்கையில தாமதம், சில காரியம் தாமதித்துக்கிட்டே இருக்குது, தடையா இருக்குது. அதனால என்ன அப்படின்னா, எதுக்கு தாமதம்னு மனுஷன்ட்ட போல அவன், தோத்திரம், அன்னாளுடைய கணவன், அவன் பேர் என்ன? எல்கானா. எல்கானா சொல்றான், அன்னாளை ஏன் அழுகிற? நல்ல புருஷனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் என்னைக்காவது வந்து, ஏமா மாவு ஆடலா இருக்குது, ஏன் தங்கம், ஏன் செல்லம் அப்படின்னு என்னைக்காவது உங்க கண்ணத்தை பிடிச்சு கேட்டிருக்காரா? அவர் எவ்வளவு அழகா கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய், ஏன் கண்ணீர் வந்துகிட்டு இருக்குமா? ஆமா, அதான் நல்ல கனவே. என்னமா படுத்திருக்க? எப்பா பார்த்தாலும் பாரு, மடக்கி மடக்கி படுத்துக்கிட்டு வா, மூஞ்சில தான் முழிக்கணும். ஆமா, சோத்துல உப்பு போட்டுருவேன் அப்படி சொல்லுங்க, எச்சரிக்கை கொடுங்க. சோத்துல உப்பு போட்டுருவேன், தோத்திரம். ஆமா, நீ படுத்து கிடந்தா உனக்கு கசாயம் போட்டு கொடுக்கணும், காலை பிடிச்சி விடணும், தோத்திரம். அடுத்து என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்து எல்லாம் செய்யணும். நாம் படுத்தா மட்டும் விசப்பாட்டில் இன்னும் வாங்கலை பார்த்துக்கோ. அவர் எச்சரிக்கை கொடுத்து வைங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னது மாதிரியா? ஒரு அழில சொல்லுங்க. சில கணவன்மார்கள் அப்படி மாறணும், எல்கானா மாதிரியே மாறணும், விசாரிக்கணும். மனைவி அன்போடு கூட விசாரிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததுங்க, அது தேவன் கொடுத்த சரீரம். அல்லேலூயா, தோத்திரம். நமக்கு வலிச்சா மட்டும் நம்மளை கேட்கணும், விசாரிக்கணும், நமக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படி நினைக்கிறோமே, அது போலவே மனைவியானவள் பலவீனப்படும் போதும் நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கணும். வேதமே சொல்லுது, அவள் பலவீனமான பாண்டம். கொஞ்சம் வாய்தான் பிரச்சனையா இருக்கும், அது பிரச்சனை கிடையாது, அது சரியாயிரும். அது பலிபீடத்துக்கு போகும்போது அது என்னஞ்சிரும், அது சரியாயிரும். ஏன்னா இது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து பேசுனது. இந்த வாய் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஆனால் அது ரட்சிக்கப்பட்டு நல்ல கர்த்தருக்குள்ள பூரணப்படும் போது அதுவும் கூட சரியாயிரும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, அவள் ஞானம் விளங்க தன் வாயை, அவ பேசினானா அவ வாயிலிருந்து ஞானம் விளங்குங்க. அவட்ட 2 வார்த்தை பேசணும் போல இருக்குமா, அதுதான் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைங்க. அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி கொடுப்பாரு. ஒருவேளை இதுவரைக்கும் இல்லடா அப்படி கொடுப்பாரு. அப்படி இருந்திருந்தா கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் வேதம் ஒரு கேள்விக்குரிய போது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் அதிகம் அதிகம். அந்த குணசாலி அப்ப கல்யாணம் முடிச்ச பிறகு இன்னி இங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இவளைத்தான் குணமுள்ளவளா என்ன செய்யணும்? அது நம்ம மேல விழுந்த கடமை. விசுவாசத்தில் பலவீனமானவர்களை உங்களோடு கூட சேர்த்துக்கோங்க. அவங்க கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க. ஒருவேளை ஐயாங்கிட்ட எப்படித்தான் இருப்பாரு,
சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ரெண்டும் பிளஸ்ஸா இருந்தா பீஸ் அடிச்சிருமா. ரெண்டும் பிளஸ்ஸா இருந்தா பீஸ் அடிச்சிருமா. ஒன்னு பிளஸ்ஸா இருந்தா ஒன்னு மைனஸா. ஒன்னு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும், ஒன்னு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அதனால அதுக்கு தான் ஆண்டவர் அப்படி சேர்த்திருக்காரு. பிளஸ்ஸையும் மைனஸையும் சேர்த்திருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. தோத்துறோம். அதனால தேவன் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நீ கேட்பாயானால் நீ கேட்டது மட்டுமல்ல கேளாததையும் கொடுப்பதற்கு தேவன். அப்ப என்ன அப்படின்னா, அண்ணாள் தேவ சமூகத்துக்கு போறா. ஏன்னா என் விருப்பத்தை என் ஆசையை நிறைவேற்ற யாரால என்ன செய்ய முடியாது? அப்போ தோத்துறோம். யாரு நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரால மட்டும்தான் முடியும். அப்ப நம்ம எங்க போறது அப்படின்னா, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிற தேவனிடத்தில் நம்ம போகணும். அல்லேலூயா. தேவனிடத்துல போகணுங்க. வேதம் சொல்லுகிறது. நீங்க நல்லா அன்னாளை குறித்து நான் ஒரு தலைப்பு எடுத்தேன். அன்னாளின் அழுகையும் ஆண்டவரின் பதிலும் அப்படின்னு எடுத்து கொடுக்கல. ஆமா, அது பாருங்க. அதுக்கு முன்னாடி அவ ஜெபம் பண்ணிருக்க மாட்டாளா? அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போனது கிடையாதா? அவர் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போறது தானே. என்ன பிரமாணத்தை கையாளணுமே, ஓய்வு நாளை கடைபிடிக்கணுமே. இது நியாயப்பிரமாண காலம் அல்லவா? அப்ப ஆலயத்துக்கு போறவதான், ஆண்டவரை தேடுறவதான். ஆனாலும் பதில் இல்லையே. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் போய் வெகு நேரம் என்ன செய்தாலா? விண்ணப்பம் செய்தால். ஜெபத்தை கூற்றா பாருங்க. ஜெப நேரம் அதிகமாகுது, சில காரியம் தாமதமாகுதுங்க, சில காரியம் தடையாகிட்டு இருக்குது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜெப நேரத்தை என்ன செய்யணும்? அதிகப்படுத்து. உன் ஜெப நேரம் அதிகமாகட்டும். ஜெபமே பண்றது கிடையாது. ஆனா கர்த்தர் கட்டதையும் கொடுக்கணுமா? கொடுப்பாரு வண்டி வண்டியா. அல்லேலூயா. தோத்துறோம். கேட்டதும் நான் சொல்ல, கேட்காததை பிறகு இருக்கட்டும், கேட்டதையாவது கொடுப்பாரா அப்படின்னு நினைக்குது. நான் சொல்ல, உன் ஜெப நேரம் எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு நீ தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய்? நான் வீட்டு கூட்டத்தில் எப்படியா சொன்னேன், ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. இந்த மொபைலை இந்தியர்கள் எவ்வளவு நேரம் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அதுல இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் என்ன செய்றாங்களாம், இந்த மொபைலை யூஸ் பண்றாங்களாம். ஒரு நாளைக்கு கணக்கெடுத்திருக்கிறாங்க ஆராய்வு. 1.5 மணி நேரம். நான் சொல்றேன், 1.5 மணி நேரம் மொபைலுக்கு உபயோகித்த அந்த நேரத்தை கொடுக்கிற நம்ம ஒரு 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்மளால கொடுக்க முடியுதா? நீ 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்த நீ சொல்லு. 1 மணி நேரத்தில் அதுக்குள்ளேயும் 1000 கொட்டாவி. வாய மைனா திறந்தது மாதிரியா. அந்த மைனா நின்றுச்சுன்னா அந்த குஞ்சு வாயை அப்படி திறக்கும். அந்த மாதிரியா போய் உட்கார்ந்து 2-4 சோத்திரம் சொல்லங்குள்ளே அத்தனை கொட்டாவி வருது, தூக்கம் வருது. அடிக்கடி கண்ணை திறந்து ஒற்றை கண்டு பார்க்கறது, முள்ளு எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு. ஆனாலும் நமக்கு ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஆனா ஆசை இருக்குது. நான் சொல்றேன், அடுத்த நிமிஷம் அங்கனுக்குள்ள டைம் ஒரு சத்தம் கேட்குது. என்னது? ஒரு SMS தான். ஒன்று சோதர 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 சோதர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டதும் கொடுக்கணுமா, கேளாததையும் கொடுக்கணுமா? அண்ணால் போய் வெகு நேரம் என்ன செய்தாலாம் சொல்லுங்க? வெகு நேரம். வெகு நேரம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணணும். முன்னாடி சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. ஆள் இல்ல திவ்யா பக்கத்தில் ஒருத்தரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுங்க. சொல்லிருந்தா நீ வேற, அந்த மனுஷன் வேற. வெகு நேரம். இஸ்ரேலையா வெகு நேரம் ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தார். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணணும். அவ சொல்றா, அவள் தன் இருதயத்தை நெஞ்சாளா, உதடு அசைந்தது, சத்தமோ கேட்கல. தோத்துரும். அப்படின்னா என்ன? அவளுக்கு தெரியும். என்ன தெரியும்னா, தருகிறவரிடத்தில் தன் கோரிக்கையை வைக்கிறா. அவரால் முடியுங்க. மலடியவே பிள்ளைத்தாச்சியா மாற்றப்பட முடியும்னா, எனக்கு ஒரு கற்பத்தில் ஒரு கருவை உண்டு பண்ண என் ஆண்டவரால் கூட. நான் சொல்றேன், திருச்சபைக்கு வருகிற தெய்வ பிள்ளைகளை ஒருத்தரையும் கர்த்தர் வெறுமையா விடுகிறது கிடையாது. நீங்க கற்பத்தின் கனியை காண்பீங்க. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஆமென் சொல்லுங்க. சில பேரெல்லாம் பார்த்துருக்கேங்க, குழந்தை பெற்று 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் 12 வருஷம்
16 வருஷம் கழிச்சு கூட எல்லாம் குழந்தை பிறந்திருக்குது. ஐயோ எங்களுக்கு நாணமா இருக்குது. நான் சொல்ல, எதுக்கு நாணம்? அந்த கிழவிக்கு நாணம் இல்லையே. 90 வயசு கிழவி எப்பொழுது பால் கொடுப்பாள் என்று யார் அவளுக்கு கற்றுக் கொடுப்பான் பைபிளே சொல்லியிருக்குது. அவளுக்கு அந்த கூச்சம் இல்லையே. 90 வயசு பாட்டியம்மா குழந்தைய பெற்றுக்குவான்னா தோத்திரம். நமக்கு என்ன? நீங்கள் பழுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? அட பூமி என்னப்பட்ட அந்த சவையவாவது நிரப்புங்க. இதவும் செய்ய மாட்டேன். ஆத்துமாக்கள் என்ன செய்ய மாட்டேன், ஆதாயப்படுத்த மாட்டேன். என் பக்கத்தில் எப்பவும் காலிச்சேரி இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா பைபிள் வைக்கிறதுக்கு அனுமல, அதை மடியில் வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு சிரமமா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க வைக்கிறதுக்குனே சில பேர் விட்டு கொடுத்து பின்னாடி வேற உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க டீச்சரா கிளாஸ் எடுக்கும்போது சேர்ல தான் உட்காரணும். மற்ற இடத்துலலாம் சேர்ல உட்காரணும். கீழே உட்கார்ந்து எந்திக்கிறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்குன்னு. ஆனா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் நம்ம நினைச்சிடறோம், சரி அது இருக்க நல்லது, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அப்ப அன்னாள் தருகிறவரிடத்துல போய் தன் கோரிக்கை வைக்கிறான், தன் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறான். அங்க சொன்ன போது தோத்திரம் ஏழி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஊழியக்காரன் பார்க்கிறாரு. ஊழியக்காரன் வாயில கர்த்தருடைய வார்த்தை விழுகிறது. அவன் முதல்ல சொன்னது மாம்சத்துல பேசுறான். அன்னால எவ்வளவு நேரம் நீ வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு எழுந்துரு. அன்னைக்கே டாஸ்மார்க் திறந்தாங்களோ என்னமோ தெரியல. ஆணும் பொண்ணு இன்னைக்கு குடிக்குது. சில வாலிப தங்கச்சிகளை யூடியூப்ல போட்டு விடுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வாலிப தங்கச்சிகள்லாம் போய் ஆமா வாங்கி ஒன்னா சேர்ந்து குடிக்குதுங்க. கல்லூரிக்கு போற பிள்ளைங்க மேலெல்லாம் கவனம் செலுத்துங்க. நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க தான். ஆனா சேராத பிள்ளைகளோட சேரும்போது சில சுபாவங்கள் என்ன செய்யுது, மாறுது, கேரக்டர் மாறுது. நான் சொல்றேன், இவங்களுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, உன் குடியை விட்டு என்ன செய், உன் வெறியை விட்டு எழுந்துரு அப்படிங்க. அப்பதான் அவர் சொன்னார், ஒருவேளை உங்களை பார்த்து தோத்துறோம் நல்லா குடிச்சிட்டு அப்படின்னு நான் இப்ப பார்த்து சாயை பார்த்து சொன்னா உங்களுக்கு கண்ணு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டார் சவரியா, இனிமே நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். என்ன பார்த்து இப்படி நான் குடிச்சிருக்கேன்னு, நான் குடியாரியா அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவா. ஆனா அவ எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க. அதுதாங்க கனி. ஆலயத்துக்கு போவருடைய வாயில தோத்துரும் அவ்வளவு தாழ்மையான பேச்சு. என்னை பேலியாளின் பிள்ளை என்று ஆமா நினையாதிரும். நான் அவங்கள மாதிரியே கிடையாது ஆண்டவர், அப்படிப்பட்டவன் நானு கிடையாது. நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. என் இருதயத்தை நான் தேவனுடைய பாதத்துல ஊற்றி விட்டேன் அப்படிங்கிறா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல நான் ஊற்றினேன். அப்ப தெரியும் என் தேவையை பூர்த்தி பண்ணுகிறவர் தேவன் ஒருவர் மட்டும்தான். நான் சொல்ல, இந்த மாதத்துல உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம். பொருளாதார தேவைகள் இருக்கலாம், பிள்ளைகளுக்குரிய தேவைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம். நான் சொல்ல, எல்லாவற்றுக்கும் தீர்வை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போங்க, போய் உட்கார்ந்துருங்க. நான் சொல்ல, லீவு போட்டு கூட உட்காருங்க. அதுக்கு ஆண்டவர் ஏற்ற பலனை கத்த தர போதுமானவரா இருக்கிறாரு. ஒரு ஆண் பிள்ளை தான் கேட்டா, ஒன்ன கேட்டா, ஆனா ஆண்டவர் தோத்திரம். அல்லேலூயா தோத்திரம். 3 ஆம்பளை பையன் 2 பொம்பளை பிள்ளை. ஏன்னா அந்த ஆம்பளை பிள்ளை பெற்றது பூரா ஒரு ஏக்கம் இருக்கும். ஆம்பளை பிள்ளைய தந்தாரு, அதோட ஒரு பொத்த பிள்ளையும் தந்திருந்தாருன்னா கொஞ்சம் ஏண்ட வேலை எடுத்த வேலை இந்த பையன்கிட்ட கிடந்து உயிரவா கொடுக்க வேண்டிய அவசியம் ஆம்பளை பிள்ளைக்கு பெற்றவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்காக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணால் பாருங்க, தேவ சமூகத்துக்கு போனா அந்த ஏக்கத்தை கூட கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறாரு. என் தாயை வெறும் ஆம்பளை பிள்ளையா பெற்று போட்டுட்டு கடைசியில் அதுக்கு சொன்னடி ஏற்க மாட்டேங்க, கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு திரியிறாங்க, ஒரு வேளை உனக்கு உதவி செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லி பொம்பளை பிள்ளையும் கர்த்தர். பொம்பளை பிள்ளை எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா? சில வீட்டில் ஆம்பளை பையங்களும் உதவியா இருக்காங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமா, ஏன்னா ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது ஒருத்தன் தோத்துரும், அவன் வேட்டைக்காரனும் வனசஞ்சாரியுமா இருக்கான், வீடு தங்காத பையன். வீடு அதனாலதான் ஆண்டவருக்கு ஆகாம போயிட்டான். வீடு தங்காம காலையில இருந்துச்ச உடனே மட்டையை தூக்குறவன் தான் 10 பையலை கூட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறது. வேற நைட்டு பூரா சூடு குடிச்சுன்னு உயிரை வாங்குறது. சில பேர் இருக்காங்க, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, தோத்துரும் அது ஒண்ணு இல்லடா தம்பி, அது முன்னாடி களி கிண்டுவாங்கல்ல, அதை கொஞ்சம் நீளமா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். களி கிண்டுவாங்க பாருங்க. ஆமா, அந்த மட்டை தாண்டா, அது கிரிக்கெட் மட்டை அப்படின்னு. சில பேர் இருக்கிறாங்க, கெடுக்கிறதுக்குனே இருக்கிறாங்க. முதல் நாளே ரெடி பண்ணிடும். போய் அவன்கிட்ட போய் உட்காந்து பேச, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, சர்ச்சுக்கு போறவனையும் கூப்பிடும்.
ஒரு அலையில சொல்லுங்க, எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது. முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேர்ல்டு மேட்ச் நடந்துச்சு. ஏன் ஜெபம் மட்டும், ஆண்டவர் இந்த வேர்ல்டு மேட்ச்ல இந்தியா தோக்கணும் ஆண்டவர், இதை மட்டும் கட் பண்ணிருப்பா. கலவரக்காரங்க ஏகப்பட்டவர் கமாண்ட் போட்டு நம்மளை வச்சு விடுவானுங்க. இந்தியா தோக்கணும். உண்மையில நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன், இந்தியா அன்னைக்கு தோத்துருச்சு. ஏன் அப்படின்னு தெரியுமா? சேத்தூருக்கு ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்காக போயிருந்தேன். அப்படி கடந்து போயிருந்த போது அந்த போதகர் அன்னைக்கு கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை மேட்ச், அவரு பாச ஒரு 15 நிமிஷம் மட்டும் செய்தி கொடுங்க. ஏன் பாச? அவர் இன்னைக்கு கத்தருக்குள்ள மறிச்சிட்டாரு. 15 நிமிஷம் மட்டும் செய்தி கொடுங்க. ஏன் பாச அப்படின்னா மேட்ச் இருக்குது, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் மேட்ச் இருக்குது, அதனால தோத்துரும். மேட்சுக்காக தேவ சமூகத்தை கூட மறக்கிற இந்த மனிதனால, அதனால எனக்கு கிரிக்கெட் மேல ஒரு வெறுப்பு வந்துச்சு. அதனால எங்க போனாலும், என் கூட முன்னாடி ஒரு கத்துடைய பிள்ளை அந்த பழைய சர்ச்சில் ஆராதிக்கும் போது, பழைய அந்த மிஸ் பிளிவிச்சு ராம் ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே ஆராதிக்கும் போது ஒருத்தர் பெரிய வெறியர், ஆராதனைக்கு ஏயா வரலன்னா கிரிக்கெட் விளாட போயிட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே காலக்கெல்லாம் தொடுங்க ஆண்டவரே, அப்படி நான் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. நான் சொல்ல, கிரிக்கெட் விளையாட தப்பு கிடையாது, நீ என்ன மேட்ச் வேணாலும் விளையாடு, நீ நல்லா வெற்றி பெறு. ஆனால் தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய நேரத்தை நீ விட்டுட்டு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டுட்டு, நீ ஆண்டவர் கொடுக்கறத விட்டுட்டு நீ விளையாட்டுக்கும் வேற ஒரு காரியத்துக்கு கொடுத்தனா நீ ஜெயிக்கவே முடியாது. ஆமென். எல்லாம் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவ சமூகம் முக்கியம். அவன் கேட்டதும் தருவார், கேளாதும் தருவார். இந்த சாலமோனுக்கு கர்த்தர் கேட்டதையும் கொடுத்தாரு, கேளாதையும் கொடுத்தார். கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஒரு காரியத்தை நான் அவங்க மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். அவனிடத்துல காணப்பட்ட ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனம். சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து, ஒரு அலையிலே சொல்லுங்க, அவனிடத்துல காணப்பட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? சாலமோன் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவன், அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். நம்முடைய ஆண்டவர் அன்புக்கு ஏங்குகிறவருங்க. எல்லா ஜீவராசிகளும் அன்புக்கு ஏங்குது, ஆனா ஆண்டவர் அதை விட ஒரு படி அதிகமா ஏங்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்டார். அன்புக்கு ஏங்குகிறவர். பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க முன் வரலாம், நீதிமானுக்காக மரிக்க ஒருவன் துணியலாம், நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து இயேசு மரித்து தம்முடைய அன்பை நெஞ்சாராம். கல்வாரி சிலுவையை பார்த்தா தெரியும். நம்மை பெற்று 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்த தாய் நமக்காக ஜீவனை கொடுக்க முன் வரல. தோளின் மேல் சுமந்த தகப்பன் நமக்காக ஜீவனை கொடுக்க வரல. நமக்கு உயிர் நண்பன் சொல்றமே அந்த சிநேகிதன் சிநேகிதி தோத்துரும், அவங்க உயிர் கொடுக்க முன் வரல. ஆனா நம்மை படைத்த தெய்வம் நாம் பாவிகள் என்று தெரிந்தும் நமக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தா. அதுதாங்க அன்பு. அந்த அன்பு தெய்வம் உனக்காக நான் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறேன், அதனால நீ என்னிடத்துல என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணுங்கிறார். எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா லூக்கா 10:27 சொல்லுகிறது. லூக்கா 10:27 என்ன இவ்வளவு சுலபா இருக்குது? அவன் பிரதியுத்தரமாக, இது இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய முழு இருதயமும் முழு சிந்தனையும் முழு பலமும் ஆண்டவருக்கு தான். நான் பேசுறது உங்களுக்கு புரியலையோ? அவருக்குரிய அந்த இடத்தை வேற யாருக்கு அவர் விட்டு கொடுக்கிறது மாதிரியா இல்ல. நீங்க அவருக்குரியது அவருக்கு மட்டும் தான் செலுத்துங்கிறாரு. அதுல வேலைக்கு ஒரு முக்கியத்துவம், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த நேரத்தை, அந்த அன்பு இருந்து அவரை செலுத்துவோம். அதை வேலைக்கு கொடுக்கும் போது ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தில் அதுல பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள அவரு நம்மளை விட பொறாமப்படுறவராகும். 2-3 பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு பிள்ளைய மட்டும் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு, தங்க என் செல்லம் அப்படி கொஞ்சம் பாருங்க, இந்த 2 முறைக்கும் நம்மளை பார்த்து. அப்ப நானு அப்படிங்க சின்ன பிள்ளைகளா இருந்தா, பெரிய பிள்ளைகளா இருந்தா இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் இதை விட மோசமா அந்த அன்புல தோத்துரும். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை, அந்த நேசத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பது அவரால் என்ன செய்ய முடியாது. பிள்ளைகளை நீ நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், வேலையை நீ பொறுப்படுத்திக்கோ. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேசத்தை விட்டு இருவருக்கு கொடுப்பதை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. அல்லேலூயா.
சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். காலைல எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் கூட உட்கார்றது கிடையாது, ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை செலவிட கிடையாது. எந்திரிச்ச கூட கடமைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் தேங்க்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்து ஃபுல்லாக அவங்களுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வேலை 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 வேலை. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் கொடுக்காம வேலை வேலை இருந்தீங்கன்னா அங்கே டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும், டம்முன்னு சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்டா தோத்துறோம், நல்ல வேலை, ஆமாம் பக்கத்து ஆபீஸில் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அவர் சொல்லுவார், நீ முக்கியத்துவம் கொடுக்கல, சத்தம் இங்கே தான் கேட்கும். அல்லேலூயா, கையை வைத்து சொல்லுங்க. ஏன்னா அவரு உன்னை தம்முடைய சிறகுகளுக்குள்ள வச்சு மறைச்சு உன்னை பாதுகாக்கிறாரு. பிரயாணத்தில் எத்தனை விபத்துங்க, எத்தனை விபத்துகளை நம்ம கண்களால் பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். அத்தனை ஆபத்துகளுக்கும் தெய்வம் நம்மை கிருபையாய் விலக்கி பாதுகாக்கிறாரு. அவர் என்ன நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவா உங்களை நேசிக்கிறாரு. அந்த தெய்வம் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் தெரியுமா? அன்பு கூறு. அன்பு கூறுவதனுடைய அடையாளம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 97:10 சொல்கிறது, தோத்துரும், அன்பு கூறுகிறவன் தீமையை வெறுப்பான். ரொம்ப சுலபதான். நீங்க இன்னைக்கு வந்து பைபிள் வாசிக்கிறதெல்லாம் நீங்க வாசிக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு பாஸ்டரா இருந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா பைபிள் வாசிக்கிறவங்க ஒரு காரியத்தை சொன்ன உடனே டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து வீட்டில் பைபிள் வாசிக்கிறீங்களான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை முழு வேதாகமத்தையும் படிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமா. நிறைய பேர் வாசித்துக்கிட்டு இருக்க நினைச்சு கர்த்தரை துதிக்கிறேன். ஆனா நீங்களாம் வாசிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. அல்லேலூயா. பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிக்க பழங்க. சொன்ன உடனே எடுத்து வாசிக்கிறதுக்கும் பிரயாசப்படுங்க. அவங்க வாசிப்பாங்க, இதெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க, போட்டி போடுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ வார்த்தை என் நாவினால என் வாயினால நான் அதை வாசிக்கணும் அப்படின்னு நினைங்க. அல்லேலூயா. தோத்துறோம். சங்கீதம் 90 நீ சும்மா தம்பி, அங்க போனாலும் அவர் தான் வாசிக்காரு, இங்க வந்தாலும் இவர் தான் வாசிக்காரு, அங்கே விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆமா, அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு கொடுப்போம். வாசிங்க 97. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துறோம் தம்பி, வருத்தப்படுறதுங்க, தோத்துறோம். ஆமா, ஏன்னா பைபிள் வாசிக்கல அவருக்கு அவ்வளவு ஆர்வம். வீட்டுக்காரம்மா வாசிக்க விட்டு கொடுக்க மாட்டாரு. முழு வசனத்தையும் இவரும் வாசிப்பார், அந்த அம்மாவும் இவரை விட்டு கொடுக்காது. உண்மையே சொல்றேன். புஷ்பா அதுவும் வாசிக்கும். ஆமா, கயல் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. காயல் வந்து அவ சத்தம் தான் மைக் இல்லாம பேசும், மைக்கு முழுங்கிட்டாளான்னு தெரியாது. ஆனா அவளையும் வாசிப்பா, இவரும் வாசிக்கிறது விட மாட்டாரு. முழு வசனத்தை வாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆர்வம், வாசிப்பதில் ஒரு ஆர்வம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவளே தீமை என்ன செய்யுங்க, அதுதாங்க அடையாளம். நீ ஆண்டவர் மேல உண்மையான அன்பு வச்சிருக்குங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். யோசேப்பு அதை விட்டு விலகினான். அதனால உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வாங்க. இரண்டாவது காரியம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை மறுபடி வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து தகப்பனாகிய தாவீதினுடைய கட்டளைகளின்படி நடந்தான். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவன் அவனுக்கு கேட்டதையும் கேளாததையும் கொடுக்க அவன் தேவ கட்டளையின்படி நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. இந்த வேதத்தை ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்காருன்னா, இதை நம்ம வாசித்து அதை கை கொண்டு நடப்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 630 பிரமாணங்களையும் 10 கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்தாரு. இந்த 630 பிரமாணங்களை எதுக்குன்னு சொன்னா, எதை செய்யணும், நீ எதை செய்யக்கூடாது, நீ எங்க போகணும், எங்க போகக்கூடாது, நீ எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய தகப்பன். நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலமாயிருக்கட்டும் அவர் உன் ஆத்துமாவை தேற்றி உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்கி. அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் உன்னை மாற்றி நடத்துவார். அவர் நினைக்கிற, நான் உன்னை நடத்த நினைக்கிறேன், நான் உன்னை போதித்து நடத்த நினைக்கிறேன். எலியாசர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நேர் வழியா என்னை நடத்தினார். நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவன் போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த காரியம் இப்படி என்ன செய்யணும்,
வாய்க்கணும். ஒரு சில கோரிக்கையை வைக்கிறான், அந்த கோரிக்கை அப்படியே நிறைவேறுது. யாருக்கு நிறைவேறும்? கர்த்தரோடு கூட நெருங்கி நடக்கிறவங்க, உறவாடுகிறவர்களுக்கு அது நடக்கும். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? நம்மளும் ஆண்டவர்கிட்ட கோரிக்கை வச்சு எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் கிடைக்கல. கர்த்தரோடு கூட அவனுக்கு அவ்வளவு ஒரு உறவாடுதல் நெருக்கம் எலியேசருக்கு இருந்தது. ஏன்னா ஆபிரகாமை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கிறான். ஆபிரகாம் போராடமெல்லாம் பலிபீடம் கட்டுறான், கர்த்தரை தொழுது கொள்கிறான், ஆராதிக்கிறான், கர்த்தரோடு கூட அவன் பேசுறான், கர்த்தர் அவனோடு கூட பேசுறாரு. இதை பூரா ஊழியக்காரனாகிய எலியேசர் பார்த்துக்கிட்டே இருந்து இவன் ஃபாலோ பண்ற. அப்ப நம்ம ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு. பாஸ்டர் ஜெபம் பண்ணா மட்டும் இல்ல, 4 மாவடியில போய் ஜெபம் பண்ணா மட்டும் கிடையாது, 8 மாவடியில போய் ஜெபம் பண்ணா மட்டும் இல்ல, நம்ம ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் கேட்பாரு. கேட்பாரா கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. வேற எதுக்கு அங்க போய் ஜெபம் பண்ணணும்? அங்க ஜெபம் பண்றது இங்க ஜெபம் பண்ணலாமே. அங்க போய் ஒரு பொருத்தனை எடுக்கிறது இங்க பொருத்தனை எடுக்கலாமே. ஆளுகளை பாரு, சத்தியம் தெரியாமத்தான் கூட்டத்தை பார்த்து எல்லாம் மயங்கிக்கிட்டு அங்க நான் போறது தப்புன்னு சொல்லல. தேவ சமூகத்தை, நம்ம சபையில ஒரு காரியத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறதை தேவன் ஏற்றுக்கொள்கிறது இல்ல. ஆமா, இன்னொன்னு போராட்டத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்றதே இல்ல. சில தடைகளுக்கு காரணம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சத்தியத்தை சொன்னா மூக்கு வீங்குது. சத்தியத்தை சொன்னா சும்மா சொல்லுங்க, மூக்கு இருந்துட்டு போட்டோம். சத்தியம் சத்தியம் தான், சத்தியத்தையும் அறிவிகள் சத்தியம். நான் சொல்றது ஒரு 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 பால்தநகரம் தேடி போங்க, ஒரு தோத்திரம் மோகன்சிலாசஸை தேடி போங்க அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்கல. இயேசுவை தேடுங்க. உங்களுக்கு சுகம் தருகிறவர் இயேசு, விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் இயேசு. அதனால பாஸ்டர் தாவீது தருகிறவர் அல்ல, மோகன்சிலாசஸ் தருகிறவர் அல்ல. அவங்க எல்லாம் ஒரு வழிகாட்டி. மதுரைக்கு செல்லும் வழின்னு அங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க, திருநெல்வேலிக்கு செல்லும் வழின்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அந்த போர்டு ஒரு நாள் எங்க போகாது, மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ போகாது. நாங்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. அப்ப நீங்க போக மாட்டீங்களா? அப்படி எடுத்துறாதீங்க. நாங்கெல்லாம் வழிகாட்டி. இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், வழிகாட்டுகிறோம். அந்த இயேசுவை பிடிச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை தேடு, இயேசுவை பற்றிக்கொள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். அவரை பிடி. தோத்திரம் தோத்திரம். சூனைம் பட்டணத்தில் உள்ளவா நேர எலிசா வீட்டுக்கு போறா. இந்த மாதிரியா வர்றா அப்படின்னு சொன்னோன்னா என்ன மேட்டர்ன்னு சொல்லி உடன் ஊழியர் கேட்கிறாரு. எல்லாம் தெரியும், நீ பேசாம இரு அப்படின்னு நேரம் அவர்கிட்ட தான் போறான். அங்க போறா, ஏன்னா கொடுத்தவர்கிட்ட போறா. அவர் சொல்லித்தான் எனக்கு இந்த அற்புதம் நடந்தது. அவர்கிட்ட போய் நிற்கிறா, போய் பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. பாதத்தை பிடிச்ச உடனே வந்து தடுக்கிறான். சில வேளைகளை தேவனை உறுதியா பிடிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும், சில நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அவர் சொல்ல தடுக்காத. தோத்திரம். அவளுடைய காரியத்தை கர்த்தர் எனக்கு மறைத்துட்டாரு அப்படின்னு ஒண்ணு. நான் மன கிளேசமா இருக்கிறேன். என்னென்ன காரியம் நீ சொன்னீரே, நான் கேட்டனா இப்ப அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னு கையில ஒரு தடியை கொடுத்து ஊழியக்காரன் கொடுத்து அனுப்புறாரு. இப்போ ஊழியக்காரன் தான் உடன் ஊழியர் போறாருலன்னு சொல்லிட்டு இவ விடல. எனக்கு நீர் வரணும், எனக்கு நீர் வர. நான் சொல்றேன், யாரையும் பிடிக்காதீங்க, யார்கிட்டையும் மனு கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனு இயேசு ஒருவரிடத்துல மட்டும்தான். அவர்தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்பட்டவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறாரு. உன் பலவீனத்தை மாற்றவரால முடியும், உன் பிரச்சனையை மாற்றவரால் முடியும், உன் தேவைகளை சந்திக்க அவரால முடியும். அவரை பிடிங்க. அல்லேலூயா. அவர் அற்புதம் இன்னைக்கும் செய்றார். அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் அற்புதம் செய்றாரு. ஒரு பேய் பிடிச்ச ஒரு சகோதரியை கூட்டு வந்திருந்தாங்க, ஜெபம் பண்ணி விட்டாச்சு. அந்த ராத்திரியில் அந்த சகோதரி சொல்லுது, ஒருவர் வந்தாராம், இனிமே வெட்ட இருக்காதுன்னு சொல்லி சொன்னாராம். அவர் சொல்ல, நான் இப்ப நல்லா இருக்கிறேன். அந்த தங்கச்சி சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, வேணம்பட்டி சர்ச்சுக்கு. நான் இப்பொழுது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஜெபம் பண்ணி பார்த்தா சுத்தி போட்டாதான், வித்தியாசமான போட்டா. நான் வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் திரை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க, சேலையை போட்டு மூடி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், நான் அதுக்குள்ள உள்ள போகல. இயேசுவை பிடிச்சுக்கோங்க, இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசுவை காண்பிக்க இன்னைக்கு தவறிடுறோம்.
ஸ்தோத்திரம். ஃபாதரை காட்ட நினைக்கிறோம், எசேக்கியா பிரான்சிஸை காட்ட நினைக்கிறோம், சில மனுஷர்களை காட்ட நம்ம நினைக்கிறோம். மனுஷர்கள் அல்ல, நான் இயேசுவை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகன் தன் ஊழியத்தின் பாதையில ஸ்தோத்திரம், அவனுக்கு பின்னாடி திரளான ஜனங்கள் வருகிறாங்க. இயேசு ஒருவர் வருகிறார். நான் ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்த சொல்லி முடிச்ச போது அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. நான் சொன்னனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். பரிசுத்த ஆவியின் புறாவின் ரூபம் கொண்டு யார் மேல் வந்து உட்காருகிறாரோ அவரே இவர் என்று நான் அறிந்து கொண்டு, அது முதல் கொண்டு அவரை பின்பற்றினவன் அவரிடத்தில் சென்றான். அல்லேலூயா. சந்தோஷப்படுகிறான். நோக்கமே நான் அவரை காண்பிக்கத்தான் வந்திருக்கிறேன். ஆமென். நான் சொல்ல, மகிமையின் தேவ சபைக்கு வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இயேசுவை பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சாலமோன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம், கேட்டதும் கேளாததையும் பெறுவதற்கு அவன் தேவனுடைய கட்டளையை நெஞ்சானா. கட்டளைய கை கொண்டு தோத்துரும். ஏன்னா வெளிப்படுத்தலாம் சொல்லு, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கணும், அதை கை கொண்டு நடக்கிறவர்களும். ஏன் அப்படி கேக்குது அப்படின்னா, வாசிக்கிறவங்க, நீ இதை வாசிக்க வாசிக்க நீ கொடுத்து வச்சவ. பாக்கியவான்னா பாக்கியவதினா என்ன? கொடுத்து வச்சவ, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீ வாசிக்க வாசிக்க நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அப்ப தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவங்க, ஐயா எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிக்க தெரியாது, இதை கேட்கிறவர்களும். ஆமென். உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, மிலிட்டரியில வேலை செய்யறாரு. அவர் அங்கிருந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு வச்சுக்கோங்க. லெட்டர் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, இருந்தாலும் வச்சுக்கோங்க. லெட்டர் போட்டிருக்காரு. லெட்டர் வந்த உடனே மேல எங்களையும் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க? என்ன செய்வீங்க? ஒரு படிச்ச பிள்ளைய கூப்பிட்டு, ஏத்தா ஏத்தா இதை வாசிச்சு கொடு, உங்க அண்ணன் என்ன ஓட்டிருக்காருன்னு கொஞ்சம் சொல்லு. எதுக்கு? உனக்கு தான் தெரியாதுல, விட்டுருக்க வேண்டியதானே. ஏன்னா உன் புருஷன், அதனால தோத்துறோம். இருக்கீங்களா? உன் மகா தூர இடத்துல இருக்குது, ஒரு கடிதாசி போட்டா படிக்க தெரியாட்டாலும் யார்ட்டா சொல்லி, என் புள்ள தூரத்துல இருந்து போட்டிருக்கு, கொஞ்சம் படிச்சு சொல்லு. அதெல்லாம் கேட்கிற. ஏன்னா உன் புள்ள, ஆனா உன்னை படைத்த தெய்வம் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதை வாசிக்கிறதுக்கு உனக்கு தோத்துறோம். எனக்கு எழுத படிக்க தெரியாது. நான் சொல்ல, உன் பேர பிள்ளைக்கு சோத்த போட்டு வளர்க்கறல்ல, உன் பேத்திக்கு சோற போட்டு வளர்க்கறல்ல, உன் மகனுக்கு சோத்த போட்டு வளர்க்கறல்ல, உன் மகளுக்கு வளர்க்கறல்ல, உன் வீட்டுக்காரருக்கு சோத்த போட்டு வளர்க்கறல்ல, அவகிட்ட சொல்லி, ஐயா இந்த அதிகாரத்தை கொஞ்சம் வாசிங்க, எனக்காக ஒரு அதிகாரம் மட்டும், உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சோறாக்கி போடுறேன், நல்ல பலகாரம் செய்யா, என் பேராண்டி உனக்கு அம்மா துட்டுத்தாரேன், பாட்டி துட்டுத்தாரேன், ஏதாவது சொல்லி வாசிக்க சொல்லி. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கேட்கிறவர்களும், வாசிக்கும் போது நீ கேட்கிற, அடுத்து ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை கேட்டுட்டு கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதுக்கு தாங்க கொடுத்திருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் போல வாழ்ந்துடக்கூடாது, அந்நிய ஜனங்களோடு கலந்து அந்த பரிசுத்தத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவங்க சகலத்தையும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி 630 பிரமாணங்களை கர்த்தர் எழுதி கொடுத்தாரு, 10 கட்டளையை கர்த்தர் எழுதி கொடுத்தாரு. நான் சொல்ல, எல்லாம் தொகுத்து வளர்ந்து கர்த்தர் 66 புஸ்தகங்களாய் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. காரணம், நீயும் நானும் கை கொண்டு நடப்பதற்காக. சாலமோன் கேட்டதும் பெற்றான், கேளாததையும் பெற்றான். காரணம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதன். உங்க வாழ்க்கையில நீங்கள் கை கொண்டு நடக்கிறதா இருந்தா கேட்டதையும் கொடுப்பாரு, கேளாதையும்